பாப்ப கட்டேஸ்வரன் நினைச்சாதான் பாவங்கள் விநாசமாகும். அந்த சாமியாருங்க கூட பாப்ப கட்டேஸ்வரோட நாலேஜ் இல்லாதனால அவங்க நினைக்கல. அவங்க பிரம்ம தத்துவத்தை நினைச்சதுனால அந்த பாவங்கள் அப்படியே பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு. பிறவியோட பாவம்லாம் இந்த பிறவில செய்யல, ஓகே தான். ஆனா பெண்டிங் லிஸ்ட்டை சரி பண்ண முடியல அவங்களால. ஆனா நீங்க அவரை ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை நினைச்சா என்ன ஆகலாம்? பாப்ப கட்டேஸ்வர் நினைக்கிறதுனால பாவங்கள் விநாசம் ஆயிடும். உங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் கொடுக்குறாரு. யார் டோட்டலா தன்னுடைய பாவங்களை விநாஷ் பண்றாங்களோ பாப்ப ஹரிணியா மாத்துறார். நீங்க நினைச்சா மற்றவங்களோட பாவத்தை விநாசம் பண்ண முடியும். லாஸ்ட் சீன்ல யூஸ் பண்ணுவார். சில பேரை டைரக்டா பரந்தாமத்துக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்க திருஷ்டிப்பட்டா அவங்க பாவம் போயிடும். அந்த அளவுக்கு உங்களை கொண்டுட்டு வர போறாரு. அந்த சொமான் இருக்கா எங்கேயாவது? எங்கேயாவது இருக்கா? அதனால நல்ல விஷயங்களை தனியா ஒரு டைரி போடுங்க. அடிக்கடி அதை நினைச்சு பாருங்க. முக்கியமா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, காலையில தூங்கி எழுந்த உடனே ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும் மைண்டு. அப்ப இந்த நல்ல நல்ல விஷயம் பாபா சொல்றாரு, ஸ்வமான் ஏத்தி விடுறாரு, அதெல்லாம் படிங்க. நம்மளை பத்தி கடவுள் சொல்ற விஷயம். அந்த சென்டென்ஸ் திருப்பி பாபா சொல்றாரு பாருங்க. अभी तुम बच्चों को पतित से पावन बनाने बाप आए हैं, फिर तुम भी पतित पावनी बनते हो. ये नशा है. நீங்க கூட பतित பாவனி ஆக போறீங்க. அந்த நஷா இருக்கா? திருஷ்டி மூலமா பतित ஆத்மாவை பாவனம் ஆக்க போறீங்க. அந்த அளவுக்கு பவர் கொடுக்க போறாரு. हम सबको पावन बनाए राज राजेश्वरी बना रहे हैं. நம்ம எல்லாரையும் தூய்மையாக்கி ராஜ ராஜேஸ்வரி ஆக்க போறோம். நஷா ஹோ तो बहुत खुशी में रहे. இந்த நஷாலாம் இருந்தா ஃபுல் டே குஷியில இருப்பீங்க. மனுஷங்க யார் என்ன சொன்னாலும் காது செவிடாயிடுங்க. நான் சொல்றது மட்டும் காது ஓப்பன் ஆகட்டும். சதா நஷால இருங்க. சொல்லுவாங்களே, போச்சுவார் போச்சட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், உங்களுக்காக நான் இருக்கேன். சிவபாபா சொல்றாரு, அவரை மட்டும் நினைங்க. எல்லாரும் விலகுனா நல்லது தானே. ஒருத்தரோட நினைவுல இருக்கலாம்ல சதா. அவரை மட்டும் நினைங்க. அவர் தான் நிரந்தரமான துணைவன், இறைவன். பீக ஆனது எதுக்காக? இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க சாகிற வரைக்கும் அவங்க சொல்லிட்டு தாங்க இருக்க போறாங்க. அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டவங்க வாழவே முடியாது. சந்தோஷமா இருங்க.